ஹாய்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஆர்சியில் யூனிட் 3 ஸ்லாப் பற்றி தான். ஓகேவா? இந்த யூனிட்டில் 2 சம் பார்த்தீங்கன்னா போதும். என்னென்னா ஒன்று வந்து ஒன் வே ஸ்லாப், இன்னொன்று டூ வே ஸ்லாபு. இப்போ நீங்கள் டூ வே ஸ்லாப் ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். அந்த டூ வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும். ஒரு ஸ்டெப் வந்து கட் ஆகும், அவ்வளோதான். அதேமாதிரி மொமெண்ட் ஃபார்ம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த டூ வே ஸ்லாப் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப்பும் போட்டுடலாம். ஓகேவா? டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ கொஸ்டின் போவோம். டிசைன் ஏ ஸ்லாப் ஓவர் ரூம் 5 மீட்டர் இன்ட்டு 7 மீட்டர். இப்போ கொஸ்டினில் வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னு மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒன் வே ஸ்லாப்பா டூ வே ஸ்லாப்பான்னு. ரெண்டாவது என்னென்னா, ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டேரெக்டாக நீங்கள் ஒன் வே ஸ்லாப்னு எடுத்துகிட்டு போயிடலாம். 2 டைமென்ஷன் கொடுத்து கூட ஒரு சில சம்மில் ஒன் வே ஸ்லாப் வரும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து இருக்குது. அந்த ஃபார்முலாவில் போட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா ஒன் வே ஸ்லாபா டூ வே ஸ்லாபான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் ஒன் வே ஸ்லாபா டூ வே ஸ்லாபான்னு மென்ஷன் பண்ணல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னென்னா, மேசன்ட்ரி வால் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு ஸ்லாபு. அடுத்தது என்னென்னா, லைவ் லோட் கொடுத்துருக்காங்க, வால் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பார்க்க போகுது டூ வே ஸ்லாப் மெத்தட் தான். அடுத்த சம் வந்து ஒன் வே ஸ்லாப் போகலாம். இப்போ கிவன் டேட்டாவில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கோங்க. இதில் லைவ் லோடு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிலோ நியூட்டன் பர் மீட்டர்னு தான் வரணும். ஸோ அதனால தான் 300 வந்து கிலோமீட்டர்னா மாற்றுறதுக்காக 0.3ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து அது கூட 1 மீட்டர், அதாவது பர் மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து கால்குலேட் லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு அப்படி மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ அதனால் 1 மீட்டரை மல்டிப்ளை பண்ணினா இந்த ஒரு மீட்டர் ஸ்கொயரில் இருக்கிற மீட்டரும் மேலே இருக்கிற மீட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து கிலோமீட்டர் பர் மீட்டராக மாறிடும். வால் திக்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க 150 mmன்னு. கொடுக்கலினா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னா 300ன்னு எடுத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் எடுத்துருப்போம்ல அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் யூனிட்டில் போட்ட அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும், சில இடத்துல தான் வேரியேஷன் ஆகும். அடுத்து ஃபைண்ட் டிசைன் ஏ ஸ்லாப். இது ஒன் வேவா டூ வேவான்னு தெரில, அதனால காமனாக ஸ்லாப்னு போட்டாச்சு. ஸ்ட்ரெஸ் வந்து காமனாக எப்படி இருக்கிற அதே ஸ்டெப் தான். டைமென்ஷன் இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. LY/LX என்ன சொல்கிறது, கிரேட்டர் தென் 2ஆக இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா ஒன் வே ஸ்லாபு, லெஸ் தென் 2ஆக இருந்ததுன்னா டூ வே ஸ்லாபு. அப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது ஒன் வே, கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து டூ வே. ஓகேங்களா? இப்போ வந்து LXன்றது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ, செகண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ. இப்போ இதே கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஒன் வே ஸ்லாப் மட்டும் போட்டுக்கோங்க. 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒன் வே ஸ்லாபா டூ வே ஸ்லாபான்னு கண்டுபிடிப்பேன். இந்த இடத்துல வந்து லெஸ்ஸாக இருந்ததுன்னா என்னது ஒன் வே ஸ்லாபு. எது சொல்கிறது, இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா அது வந்து டூ வே ஸ்லாபு. இப்போ 1.4ன்னு 2வை விட 1.4 கம்மியாக தானே, அப்போ வந்து இது என்னதுன்னா டூ வே ஸ்லாபு. இந்த கண்டிஷன் மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த்து நான் சொன்னல, ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் வந்து 20, ரெண்டாவது யூனிட்டில் வந்து டிஎஸ் பீமுக்கு வந்து 16, மூணாவது யூனிட்டில் வந்து என்னது 25 நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் அங்கே வந்திருக்கு. நல்லா ஞாபகம். மூணாவது யூனிட்னா 25. ஓகேவா? அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து காமனாக எப்பயும் போடுற அதே ஸ்டெப் தான். இந்த யூனிட்டில் வந்து பி வேல்யூ, ஃபஸ்ட் யூனிட்டில் பி வேல்யூ வந்து கொடுக்கலனா 200ன்னு அசீம் பண்ணியிருப்பேன். இதே யூனிட்டில் நீங்கள் 200 அசீம் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஸ்லாப்னால் வந்து கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கிறதுக்காக என்ன சொல்கிறோம், 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் என்னதுன்னா பி வேல்யூ இந்த இடத்துல 1000 mmன்னு அசீம் பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் 200 பீமுக்கு அசீம் பண்ணியிருப்பேன். ஸ்லாபுக்கு வந்து 1000 போட்டே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி வேல்யூ அசீம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அசம்ஷன் தான் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அசீம்னு முன்னாடி எழுதிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? லோடு வந்து எப்பயும் போல தான் செல்ஃப் வெயிட் கண்டுபிடிப்போமா, B × D × 25. இல்லை பி வேல்யூ வந்து 1 மீட்டர்னு எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன அசீம் பண்ணுறியோ அதை தூக்கி இங்கே போடுங்க, மீட்டரில் வச்சு போடுங்க. எந்த இடத்துல மீட்டர், எந்த இடத்துல mmல வச்சு போட்டிருக்கேன், எல்லா சம்லையுமே ரிப்பீட்டட் ஸ்டெப் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கிற கிவன் லோடை வந்து அது கூட ஆட் பண்ணுறேன், அதான் டோட்டல் லோட். அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணினா அதுதான் ஃபேக்டர் லோட். அடுத்தது மொமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்லையும் என்ன பண்ணுவேன், WL²/8ன்னு போட்டிருப்பேன். ஆனால் இந்த டூ வே ஸ்லாபுக்கு மட்டும் ஃபார்முலா வந்து வேரி ஆகுது. இந்த சம் அதுனா ஒன் வே ஸ்லாபுக்கு கூட இது வராது, டூ வே ஸ்லாபுக்கு மட்டும் தான் வேரி ஆகும். α(x) WLX² W α(y) WLY². இதில் LX/LYன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து LX, செகண்ட் வேல்யூ வந்து LY. ஓகேவா? அடுத்தது வந்து
MUX ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 91ல் டேபிள் 26ல் இருக்குது. ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 91ல் இந்த ஃபார்முலா இருக்குது, 90லையுமே இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? இதில் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய்ன்றது அங்கே ஒரு பெரிய டேபிள் அந்த பேஜில் இருக்கும். பேஜ் நம்பர் 91லே ஒரு பெரிய டேபிள் இருக்கும், டேபிள் 26. ஓகேவா? IS 456ல் அதில் கொஸ்டினில் கிவனில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அது அந்த கண்டிஷனுக்கு நேராக இருக்கிற வேல்யூ ஆல்ஃபா எக்ஸில் ஒரு வேல்யூ, ஆல்ஃபா ஒய் ஒரே காலமில் தான் இருக்கும். ஆல்ஃபா எக்ஸ் மட்டும் நிறையா இருக்கும். ஓகேவா? அதில் வந்து என்னதுன்னா கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு படி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது ஷியருக்கான ஃபார்முலா சேம் தான், நான் ஆன்சர்லாம் போடலை. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி யூனிட் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது காமனாக எல்லா யூனிட்லையும் யூஸ் பண்ண தான். இந்த ஃபார்முலா பேஜ் நம்ம 96ல் இருக்குது. இதில் மட்டும் நீ என்ன பண்ணுவேன்னா 2 ஸ்லாப்பில் 2 டைம் கண்டுபிடிப்பேன். AST ஒன்று வந்து MUX வச்சு MUY, இது MU தான், பக்கத்தில் எக்ஸ் நானே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற MUXை தூக்கிட்டு போய் இதில் ஒரு டைம் போட்டு ஒரு AST கண்டுபிடிப்பேன். அடுத்து MUY தூக்கிட்டு போய் இதில் அதே ஃபார்முலாவில் போட்டு ஒரு AST கண்டுபிடிப்பேன். ப்ரொவைட் 10 mm டயா, 250 mm 10 mm டயா, இது காமனாகவே வச்சுக்கிட்டேன் நீ குழப்பமாக இருக்காமல் இருக்கிறதுக்காக. டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.12% ஆஃப் BD, இதுவுமே 10 mm. ஓகேவா? இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறத காமனாக எழுதிக்கோங்க. ASTங்க ஒன்று கிடைக்கும். அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வழக்கம் போல் அதே ஸ்டெப் தான், அது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுதான் டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நெட்டில் போய் பாருங்கள், இல்லை புக்கில் பாருங்கள். இந்த அளவுக்கு போட்டாலே போதும். இது LX, இது LY, இது வந்து கேபிட்டல் D. இது வேல்யூஸ் எல்லாம் போடு. 10 mm இந்த சைடில், 10 mm இந்த சைடில், 10 mm இதுவுமே 10 mm. ஓகேவா? அடுத்தது என்னது அந்த டயக்ராம். இவ்வளோதான்ப்பா. யூனிட் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் கிளியராக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த யூனிட்டில் 3 யூனிட்டுமே ரிப்பீட்டடாக நிறையா ஸ்டெப்ஸ் அப்படியே தான் வருது. ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால் யூனிட் 1லேருந்து வாங்க, டேரெக்டாக இங்கே வராதிங்க. அதே மாதிரி என்னதுன்னா எல்லா யூனிட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது 1 வே ஸ்லாப் வந்து சேம் ப்ரொசீஜர் தான், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.